வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/12/2025 மார்கழி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படக்கூடிய நாள். நல்லதும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. நிறைய வேலைகள் பதட்டமில்லாமல் இருந்தால் எல்லாம் ஜெயம். நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொழில் ரீதியாக உங்களை ஆளுமைப்படுத்தக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றிலும் ஒரு நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அசையமசைய பொருள் சேர்க்கை. அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும். மனதில் ஒரு திருப்தி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதமான நாள். எதிர்பார்த்த ரொம்ப நாட்கள் உண்டான பணம் திடீரென்று சுமூகமாக முடிந்து உங்களுக்கு அதீதமாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய நாள். தொழில் ரீதியாக பயணங்கள் அல்லது படிப்பு ரீதியான பயணங்கள், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியம், சந்தோஷத்தை தரும். படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மனக்குறை தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்கள் வேண்டாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்திராஷ்டிரம் கெடுப்பதில்லை. நீங்களாக ஆவேசப்படுவதோ இல்லை என்றால் ஒரு கோபதாபம் படுவதோ கூடவே கூடாது. தொலை தூரத்திலிருந்து அனுகூலங்கள் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள். வழுக்கலான இடங்களில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள், யுத்த காரியம், வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த பயணங்கள், மற்ற மாநில பயணங்கள், மற்ற ஊர் பயணங்கள் எல்லாம் சந்தோஷம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிய உபத்திரவும் தாங்கி பிடிக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு நோ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். எல்லாம் ஏற்றம். சோம்பல் இல்லாமல் வெளியில் காலையிலே குளித்து விட்டு இறங்கி விடக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு யோக பலம். நினைத்த காரியம் ஜெயம். நினைத்ததெல்லாம் நடக்கும். அவரவர்கள் வசதிக்கு அவரவர்கள் பிரார்த்தனைகளுக்கு ஏற்றவாறு நடக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய பிராப்தமும் துலாத்துக்கு இன்று உண்டு. பணவரவுக்கு நிச்சயம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறக்கூடாது. தொலைதூரங்கள், உத்தியோகங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாம் யோக பலம். அபிராமி அந்தாதியில் 40வது, 50வது, 59வது, 75வது பாடலை ஒரு முறையாவது கேளுங்க. அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, வெற்றிகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அந்த தடைகள் நிவர்த்தி.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்கள். வீடியோ காலிலாவது போய் பேசுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வெற்றிகள் அனுகூலமாக ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். தாய் வழி உறவில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். எல்லாமே முன்னேற்றம். குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, நட்பு, பழக்கங்கள், பயணங்கள், வண்டி வாகனங்கள், மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, குடும்ப பயணங்கள், உறவினரை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, திடீரென்று நல்ல விஷயங்கள் வருவது, வேலை வாய்ப்புகள் தேடுவது, எல்லாமே வசந்தம். ஆனால் காலையில் எழுந்தவொன்னே குளிக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இன்று வார்த்தைகளில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். தொழில் ரீதியாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கோங்க. படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தன்னம்பிக்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. பயணங்கள் இனிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். திடீரென்று தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் தர்க்கம் வேண்டாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.